இன்னைக்கு நம்ம கிரியோன் ஆட்டோகேட்ல இந்த ஸ்டட் எப்படி வரையறதுங்கிறத பார்க்க போறோம். ஸோ நான் இப்போ கிரியோ பேராமெட்ரிக் 0.2 ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஒரு ஆக்சஸ் செலக்ட் பண்ணிவிட்டு ஸ்கெட்ச் கொடுத்துட்டு ஸோ சர்க்கிள் வரைகிறேன். அதுக்கு வந்து 15 டயா கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு ஓகே பண்ணிவிட்டு எஸ்க்ளூட் கொடுத்துக்கிறேன். எஸ்க்ளூட் கொடுத்துட்டு இதுக்கு ஒரு 500 கொடுக்குறேன். கொடுத்துட்டு ஸோ இது இன்பிட்வீனில் வச்சுக்கிட்டு ஓகே கொடுத்துக்கிறேன். அடுத்ததாக இந்த ஃப்ரண்ட் பிளைனை செலக்ட் பண்ணி ஸ்கெட்ச் கொடுத்துட்டு ஓகே கொடுத்துக்கிறேன். அடுத்ததாக ரெஃபரன்ஸ் செலக்ட் பண்ணிட்டு இது கொடுத்துக்கிறேன். ரெஃபரன்ஸ் செலக்ட் பண்ணிட்டு அடுத்ததாக ஒரு லைன் ஒன்று வரைகிறேன். ஸோ வரைஞ்சிட்டு அடுத்த ஒரு ஆர்க் ஒன்று வரைகிறேன். ஸோ வரைஞ்சிட்டு அடுத்ததாக ஜாமெட்ரிக்கல் சென்ட்ராக்சிஸ் ஒன்று வரைகிறேன். வரைஞ்சிட்டு ஓகே கொடுக்குறேன். ஓகே கொடுத்துட்டு ஹெலிக்கல் ஸ்வைப்பு கொடுக்குறேன். கொடுத்துட்டு இந்த எடிட் ஆப்ஷன் கொடுத்துட்டு ஸ்கெட்ச் வியூ கொடுக்குறேன். கொடுத்துட்டு ஸோ நார்மலாக நம்ம த்ரெட் வரைகிற மாதிரி இங்கே ஒரு சர்க்கிள் ஒன்று வரைஞ்சிக்கிறேன். வரைஞ்சிட்டு ஓகே கொடுத்துட்டேன். ஓகே கொடுத்து வந்து இந்த மாரி வந்துடும். ஸோ நான் இப்போ கட்டு கொடுத்து ஓகே கொடுத்துறேன். ஸோ இதை நம்ம அப்படியே மிரர் ஆப்ஷன் யூஸ் பண்ணி இங்கே மிரர் அடிக்க போகிறோம். ஸோ மிரர் கொடுத்துட்டு இந்த இதை செலக்ட் பண்ணிட்டு ஓகே கொடுத்துட்டா இந்த மிரர் ஆப்ஷன் வந்துடும். அடுத்ததாக இந்த பிளைனை செலக்ட் பண்ணிட்டு ஸ்கெட்ச் ஆப்ஷன் கொடுத்துட்டு ஸோ அப்படியும் வச்சு வரையலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த சர்ஃபேஸ் கொடுத்துட்டு ஸ்கெட்ச் கொடுத்துட்டு ஓகே கொடுத்துட்டு ஓகே கொடுத்துட்டு இப்போ ரெஃபரன்ஸு செலக்ட் பண்ணிட்டு ஓகே கொடுத்துட்டு இப்போ ஒரு சென்டர் ரெக்டாங்கிள் கொடுத்துட்டு ஓகே கொடுத்துட்டு இப்போ எக்ஸ்க்ளூட் கொடுத்துட்டு இப்போ கட்டு கொடுத்துட்டு ஓகே கொடுத்துட்டேன். ஓகே கொடுத்துருப்போம். இதை நான் அப்படியே இந்த சைடு மிரர் அடிக்க போகிறேன். மிரர் ஆப்ஷன் கொடுத்துட்டு ஸோ இது கொடுத்துட்டு ஓகே கொடுத்துட்டேன். ஓகே கொடுத்தோன்னா ஸோ இது அப்படியே இங்கே மிரர் ஆகிடுக்கும். ஸோ இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் நாம் ஸ்டட்டு வரையணும். ஸோ இதேமாரி நிறைய வீடியோ தமிழில் பார்க்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் தகவல்கள் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலுக்குள்ளே இருக்கிற ப்ளேலிஸ்ட்டில் தகவல் செக்மெண்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, ஒரு வீடியோஸ் இருக்குது, அதெல்லாம் பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.